ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தம் புதிய வீடு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து பறக்கை அடுத்து தான் நமக்கு இந்த சன் சிட்டின்னு சொல்லி டிடிசிபி ஃப்ளாட் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளாட்டில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய புதிய வீடு இருக்குங்க. இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 2.25 சென்ட் இருக்குங்க. 2.25 சென்டில் தான் இந்த வீடை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஹால் ரூமை தான் பார்க்குறீங்க. ஹால் ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நல்ல ஒரு வால் சீலிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு நல்ல ஒரு டிவி ஸ்டாண்டு, அதே போல் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹால்லே ஜன்னல் வசதி இருக்குது. அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் இந்த ஹால் ரூமில் இருந்தால் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமாக தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா ஜன்னல் வசதி இருக்குது. அதே போல் நல்ல ஒரு வால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதே போல் கபோர்டு ஒர்க்கு, ஜன்னல் வசதி, இப்படி எல்லா வசதியும் இருக்குங்க. அதே போல் அட்டாச் பாத்ரூம் வசதியும் நமக்கு இந்த பெட்ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதாவது பாத்ரூமில் ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனை தான் பார்க்குறீங்க. கிச்சனும் நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பேஸ் விட்டு தான் இந்த கிச்சனை கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு கிச்சன்லேயும் ஜன்னல் வசதி இருக்குது. அதுபோல் டோட்டலாக கபோர்டு ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக நீட்டாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நமக்கு பேக் சைட்லேயும் பரிமாறக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் இட வசதி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நாகர்கோயிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரை தான் பார்க்குறீங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு 2 பெட்ரூமுக்கும் நல்ல ஒரு மாடலாக ஒரு வால் சீலிங்கெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நமக்கு 2 பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது. அதே போல் கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இயற்கை சூழ்ந்த ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் டவுனில் இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் சூப்பராக ஒரு வீடு கட்டிருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வீடு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதாவது ரோட்டில் இருந்தே நமக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நல்ல ஒரு பஸ் ரூட் வசதி உள்ள ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ரோட்டில் இருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 மீட்டர் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நடந்தே நம்ம நிச்சயத்தில் அந்த வீட்டுக்கு உள்ளே வந்துக்கலாம். அப்படி ஒரு வசதியாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் நமக்கு டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டில் இந்த வீடை கட்டினதுனால நமக்கு இதை கவர்மெண்ட் பேங்க்லேயே லோன் போட்டு வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல வசதியாக தான் அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 73 லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க. நேரில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.